வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் டைம் ரிவிஷன் இந்த சீரீஸில் எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் இந்த டாப்பிக்கோட பார்ட் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 21 மாடல் வரைக்கும் நான் கொண்டு வந்திருந்தேன். ஸோ 21 மாடல்லுமே ஒவ்வொரு மாடல்லையுமே எல்சிஎம்மும் இருக்கும், ஹெச்எஃப்ல எப்படி கேள்வி வைப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருந்தோம். சூப்பரான ஷார்ட்கட் மூலயமா நம்ம பார்த்துருந்தோம். இது வரைக்கும் 2 பார்ட் பார்க்காதவங்க தெளிவாக அந்த வீடியோ பாருங்கள், அதோட கன்யூனிட்டி தான் இது. இதுலையும் நிறையா கொஸ்டின் அடிக்கடி கேட்குற மாடல் இருக்கும். இப்போ ரீசெண்டாக 2024-25 கேட்குற மாடல் இனிமேல் வரும். ஸோ வீடியோ முழுசாக கவனிங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இது தெரியாத இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் தெரியாதவங்க கூட இந்த சீரீஸை நல்லா தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னாவே ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது நம்ம எந்த டாப்பிக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது? ஈக்குவேஷன் இந்த மாடல் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம அல்ஜிப்ரா ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம். இங்கே அல்ஜிப்ரா ஃபார்முலாவே அப்ளை பண்ணலாம். அதே டயத்தில் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அதுவும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 2x² - 18 இருக்குல்ல, இதில் 2 காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா x² - 9 இருக்கும். இந்த x² - 9 அதை எப்படி பிரிக்கலாம்? x² - 3². அப்போ இங்கே நம்ம அந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். a² - b² அந்த ஃபார்மெட்டில். அப்போ 2 எப்பயும் போல் அப்படியே நோட் பண்ணிடுவோம். அப்போ x - 3 அதுக்கப்புறம் x + 3. இந்த ஒரே ஒரு ஸ்டெப்லேயே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா ஹெச்எஃப் கேட்டிருக்காங்க. அப்போ ஹெச்எஃப் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒன்று இந்த டேர்ம் இருக்கணும் அல்லது இந்த டேர்ம் இருக்கணும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ பாருங்க, ஆப்ஷன் ஏல x - 3 இருக்கு, ஆப்ஷன் பில x + 3 இருக்கு. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் ஆன்சராக வருமே தவிர மித்ததுலாம் ஆன்சர் வராது. புரிஞ்சுங்களா? ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கூட ஏதாவது ஒன்று மட்டும் கொடுத்துருவாங்க. அப்போ மொதல் ஸ்டெப்லேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ரெண்டுமே வந்திருக்கனால அடுத்த ஈக்குவேஷன் கவனிங்க. இங்கே தான் நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ங்கிற கான்செப்டில் சால்வ் பண்ண போகிறோம். இது தெரியாதவங்க நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. என்ன அப்படின்னா இதை எப்படி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் x² ஆரம்பிக்கும். ஓகே, x² - 2x - 3. அப்போ x² ஆரம்பிச்சு அடுத்ததுல x இருக்கும். அதுக்கப்புறம் எதுவுமே அந்த x கான்செப்ட் எதுவுமே இருக்காது. அதை வந்து மாறலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது இப்போ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நல்லா கண்டிஷன் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்ல இருக்க நம்பர், அப்போ எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் அந்த -3 கிடைக்கும். அந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் இங்கே இருக்க சிம்பிளோட கவனிக்கணும். எப்பவுமே சிம்பிளோட கவனிக்கணும். -2 கிடைக்குன்னு பார்க்கணும். அப்போது ஓர் 3 அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா எது பெரிய நம்பர், அதாவது -2 கிடைக்கணும்னா எது பெரிய நம்பரோ அதில் தான் மைனஸ் நம்ம போடணும். அப்போ தான் 1ஐயும் -3 பெருக்குனா -3 கிடைக்கும், அதை கூட்டினா -2 கிடைக்கும். அப்போ இந்த ஜோடி தான் கரெக்டானது. ஓகே, இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே இது வந்து ப்ளஸ் டேர்மில் தானே இருக்குது, இங்கே எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களே. அப்போ x + 1 அப்படிங்கிறது தான் இது ஒரு காரணி. அதே போல் இங்கே -3 தானே இருக்குது, x - 3ங்கிறது இன்னொரு ஒரு காரணி. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம பார்த்துட்டோம் x - 1 x + 1 வராது அப்படிங்கிறது. அப்போது இந்த 2 இதில் எது ஈக்குவலாக இருக்குது, அதாவது இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு எது காரணிகள் அப்படின்னா இந்த x + 1 அதுக்கப்புறம் x - 3 தான். இப்போ இதில் காமனாக இருக்குது என்ன, x - 3 தானே ரெண்டுலையுமே காமனாக இருக்குது. இதான் ஹெச்எஃப். அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கரெக்டாக இதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் 2-3 சம் மட்டும் நீங்கள் கிளியராக பார்த்துட்டீங்க அப்படின்னாவே போதும், ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. இதிலே 2 டைப் இருக்குது. உங்களுக்கு ஒன்று வேணும்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே x² + 4x - 12, அதுக்கப்புறம் x³ + 6x² - 16xன்னு இருக்குது. இப்போ மொதல் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் 12ன்னு இருக்கா. அப்போ எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 12 கிடைக்கும், அந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் +4 கிடைக்கும் நம்ம பார்க்கணும். அப்போது 6 2 12 இதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். அதில் 6 வந்து ப்ளஸ்லையும் 2 மைனஸ்லையும் நோட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன வரும், x + 6ங்கிற வரும். அதே போல் x - 2 அப்படிங்கிற வரும். இப்போ நான் போன கணக்கிலே நான் சொல்லியிருந்தேன்ல, மொதல் ஸ்டெப் பண்ணும்போதே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருன்ட்டு. இப்போ ஆப்ஷன் கவனிங்க, x + 6 இல்லை, x - 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ x - 2 தான் இதற்கான ஆன்சர். நீங்கள் இந்த இதை நீங்கள் செக் பண்ண அவசியமே இல்லை. ஒருவேளை நீங்கள் இதை செக் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் இருந்து x காமனாக எடுத்துருங்க.
எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x² எக்ஸ் மைனஸ் 16 இதை நீங்கள் காரணிப்படுத்தி இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் எக்ஸ் மைனஸ் 2 தான் காமனாக இருக்கும். ஆனால் இதுக்கு ஆன்சர் தெரிஞ்ச பின்னாடி எக்ஸ்ட்ரா இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த காரணிப்படுத்தல இன்னொரு மெத்தட் இருக்குன்னு நான் சொன்னேன்னா, இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க. இப்போ ஈக்குவேஷன் கவனிங்க. 2x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1ன்ட்டு அப்போ 2x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1ன்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இங்கே x² மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி 2ஓ 3ஓ இந்த மாதிரி எதுவுமே இருந்திருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த x² பக்கத்தில் ஏதாவது ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுங்க, நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 அப்படிங்கிறத இந்த 1ஓட மல்டிபிள் பண்ணணும். அதாவது மைனஸ் 1ஓட மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன வரும்? -1 × 2 -2ன்னு வரும். அப்போ எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் -2 கிடைக்கும், அந்த 2 நம்பரை ஆட் பண்ண இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம்ல. அப்போ -1 கிடைக்கும். அதை பார்க்கணும். அப்போது 2 அவ்வளோதான். இதுதான் மல்டிபிள் பண்ணாதான். இப்போ இதில் எது மைனஸ் வரும்? 2 தான் மைனஸில் வரும். இப்போ போன கணக்கில் நம்ம x² பக்கத்தில் எதுவுமே இல்லாதனால நம்ம இதே ஸ்டெப்போட முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? இந்த 2ஐ இந்த சைடு மல்டிபிள் பண்ணியிருந்தோமா? இப்போ அதே 2ஐ இங்கே நம்ம டிவைட் பண்ணணும். புரிஞ்சா? அப்போ டிவைட் பண்ணால் இந்த இடத்துல என்ன இருக்கும்? -1ன்னு கிடைக்குமா? இந்த இடத்துல 1/2 அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த -1ங்கிறத x -1ன்னே போட்டுடலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 1/2 இருக்குது அப்படின்னா கீழே இருக்க 2ஐ எக்ஸால் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2xன்னு இருக்கும். மேலே இருக்கிறது +1 தானே. அப்போ +1ங்கிறத நீங்கள் நோட் பண்ணிடலாம். இதுதான் அந்த 2 காரணிகள். இந்த ஈக்குவேஷனோட காரணிகள் என்ன? x -1 ஃபேக்டர்ஸ் x -1 2x + 1. இப்போ இதில் ரெண்டுமே இருக்கா அல்லது ஏதாவது ஒன்று இருக்கான்னு பாருங்க. ரெண்டுமே இருக்கு. அதனால நம்ம அடுத்த ஸ்டெப்பு இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம போகணும். இதே போல தானே என்ன இருக்கு? 4x² + 8x + 3 இது தானே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 4 அப்படிங்கிற வேல்யூவை இங்கே மல்டிபிள் பண்ணணும். முன்னாங்க 12. இப்போ எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ண? இப்போ ப்ளஸ் தானே, கரெக்டாக அதை கவனிச்சுக்கணும். எந்த 2 நம்பர் மல்டிபிள் பண்ணால் 12 கிடைக்கும். அந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் +8 கிடைக்கும். பார்க்கணும். அப்போது 6 2 12 எல்லாமே ப்ளஸ் டைம் தான். ஆனால் இதோட நம்ம முடிச்சிட முடியாது. எந்த நம்பரால் நம்ம மல்டிபிள் பண்ணமோ அந்த நம்பரால் இங்கே டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்க. இங்கே 2ஆல் அடிச்சு கொடுத்தா 3/2ன்னு இருக்கும். இங்கே நம்ம 2ஆல் அடிச்சுருந்தா 1/2ன்னு இருக்கும். இப்போ இதவே நீங்கள் எப்படி மாற்றுவீங்க? 2x + 3 அப்படின்னு மாற்றுவீங்க. இதை என்ன எப்படி மாற்றுவீங்க? 2x + 1ன்னு மாற்றுவீங்க. இதுதான் அதோட காரணிகள். என்ன? 2x + 3யும் அதே போல் 2x + 1 தான் இதற்கான காரணிகள். இப்போ இந்த 2ல் எது காமனாக இருக்குது? ஸோ எது காமனாக இருக்குன்னா 2x + 1 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ 2x + 1 தான் இதற்கான HCF வேல்யூ. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த இதில் இந்த காரணிப்படுத்துங்கிறதுல இந்த 2 மெத்தட் தான். x² பக்கத்தில் எதுவுமே வராது ஒரு ஈக்குவேஷன் வரும். அதை எப்படி சால்வ் பண்ண பார்த்துட்டோம். இங்கே x² பக்கத்தில் ஒரு நம்பர் வந்துச்சுன்னா எப்படி நம்பர் சால்வ் பண்ணுறது? இதை 2 மட்டும் கிளியராக தெரிஞ்சுனா போதும். இனிமேல் நம்பர் தான் மாறிக்கிட்டே இருக்கும், வேற எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. ஸோ இதை வச்சே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கேயும் மெய்ப்பேறு பொது காரணி HCF தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே ஒரு ஈக்குவேஷன் x³ வந்திருக்கு. இங்கே x⁴ -1ன்னு இருக்கு. ரொம்ப சிம்பிளானது. இங்கே x⁴ -1 x⁴ங்கிறத x² மாற்றிடலாம். இதுக்கப்புறம் 1 அப்படிங்கிறத 1 பவரில் எது நோட் பண்ணாலும் அதோட வேல்யூ மாறாது. அதனால் 1² நான் நோட் பண்ணிடுறேன். அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a² - b². இந்த x² சேர்ந்தது a, ஓகே, 1 மட்டும் சேர்ந்தது b. அப்போ என்ன வரும்? x² -1 அதாவது a - b அதுக்கப்புறம் a + b இந்த ஃபார்மெட்டில். இப்போ இது தனியாக இன்னொரு ஒரு ஃபார்மெட் கிடைக்கும். இதுதான் a² - b². அப்போது x -1 x + 1 இந்த மாதிரி வரும். அதாவது இந்த இடத்துல xங்கிறது மட்டும்தான் a, ஓகேவா? இங்கே நம்ம பார்க்கும்போது x² சேர்ந்தது a. புரிஞ்சா? இங்கே x² + 1க்கு எந்த ஃபார்முலாவும் இல்லை, அதனால் அப்படியே நோட் பண்ணிடுறோம். இதுதான் இந்த x⁴ -1ஓட காரணிகள். இது 3, ஓகேவா? இப்போ இங்கே நீங்கள் கவனிங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு ஒர்க் இருக்குது, நல்லா கவனிங்க. x³ - x² + x - 1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க.
இது ரெண்டு சேர்ந்தது ஒரு டேமாகவும் இது ரெண்டு சேர்ந்தது ஒரு டேமாகவும் எடுத்துக்குவோம். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் இருக்க ரெண்டில் எக்ஸ் ஸ்கொயர்டவே காமனாக எடுக்கலாம். அப்போ என்ன ஆகும், எக்ஸ் கியூப்ல எக்ஸ் ஸ்கொயர் வெளியில் போயிடுச்சு, பேலன்ஸ் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். மைனஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம், எக்ஸ் மைனஸ் 1ன்னு வந்துருச்சு. ப்ளஸ் இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே நோட் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ சேமாக இருக்குது. இந்த மாதிரி சேமாக இருந்துச்சுன்னா அதை ஒரே ஒரு டைம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இன்னொரு ஒரு டேம் இருக்குது. என்ன அப்படின்னா இங்கேருந்து பொதுவாக எடுத்தோம்ல எக்ஸ் ஸ்கொயர்டும் இந்த இடத்துல ப்ளஸுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதுமே இல்லைன்னா அந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ப்ளஸ் 1ங்கிறது இன்னொரு ஒரு டேமாக எடுத்துக்கணும். அப்போ இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 இதோட காரணிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் அதோட காரணிகள். ஓகேவா? இப்போ இதுல வந்துட்டு எது காமனா இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 இது ரெண்டுமே இருக்கு தானே. இப்போ பாருங்க எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு. அப்போ இது ரெண்டுமே சேர்ந்தது தான் காரணிகள், எக்ஸ் பிளஸ் 1 மட்டும் கிடையாது. அப்போ இதே மாதிரி பாருங்க எக்ஸ் மைனஸ் 1 அதே போல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஆப்ஷன் பியில் இருக்கு. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இதில் வந்து நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இதெல்லாம் நம்ம பார்க்கல, ஈக்குவேஷன் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். அதுலேயும் பொதுவாக எது காமனாக இருக்கோ அதை வெளியில் எடுத்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மூணு மெத்தட் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இனி எக்ஸ் கான்செப்டில், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கான்செப்டில், காரணிப்படுத்து அப்படிங்கிற கான்செப்டில் எது கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த மாடலில் இந்த ஒரு கொஸ்டினை கவனிங்க. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எக்ஸ் மைனஸ் 3 இந்த வேல்யூ கொடுத்து டிவைடில் 4ன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 9 டிவைட் பை 8ன்னு கொடுத்துருக்காங்க. இவற்றின் மீப்போவா காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதான், இது ஒரு பின்ன வேல்யூ தானே. ஸோ இது ஒரு பின்ன வேல்யூ தானே. பின்ன வேல்யூவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மேலே இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க கேட்டிருக்க ஹச்எஃப் கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிற நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்மட் மறந்துடக்கூடாது. ஓகே, இது ஒரு பின்ன வேல்யூ தான். அழகாக நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 4 8 இருக்குது அப்படின்னா இதில் எல்சிஎம் என்ன வரும், 8ன்னு தானே வரும். அப்போ டிவைடில் என்ன 8ன்னு இருக்குது, ஆப்ஷன் பிசி மட்டும்தான். அப்போது அதை தவிர்த்து மீதி நம்ம யோசிக்கணும் அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்தது ரொம்ப சிம்பிளானதான். இங்கே நீங்கள் இந்த ஈக்குவேஷனை கவனிங்க. இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ பிளஸ் பி அதாவது எக்ஸ் பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அதை விரிவாக நீங்கள் எழுதும் போது அதே போல் இங்கே எக்ஸ் பிளஸ் 3 விரிவாக எழுதுனீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு ஏபி, அப்போ 2 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸ், அப்போ என்ன வரும் 6xன்னு வரும். ப்ளஸ் 3 ஸ்கொயர் வேல்யூ பி ஸ்கொயர் தானே 9. அப்போ எக்ஸ் பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இதுதான் இங்கே இருக்கிறது, எக்ஸ் பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? புரிஞ்சா? இப்போ சார் இதை நம்ம மாற்றிருக்கோம், இதனால என்னங்க சார் யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளானது. இப்போ மேலே எக்ஸ் பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது. நம்ம மேலே என்ன தான் கண்டுபிடிக்கணும், ஹச்எஃப் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ காமனாக இதே டேர்ம் வந்து காமனாக இங்கே எது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9க்குள்ளே இருக்குது. என்ன இது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் பிரிக்கலாம்ல. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் பிரிக்கும்போது ஏ பிளஸ் பி அதே போல் ஏ மைனஸ் பிங்கிறது கிடைக்கும். அப்போ இதில் காமனாக இருக்கிறது என்ன, பேஸ் காமனாக இருக்கிறது எக்ஸ் பிளஸ் 3ங்கிறது மட்டும்தான். அந்த பேஸ் காமனாக இருக்கிறதுலே பவர் வேல்யூ கம்மியாக இருக்க மட்டும் தான் எடுத்துக்கும். அப்போ எக்ஸ் பிளஸ் 3 மட்டும்தான் எடுத்துக்கும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இங்கே அந்த ஸ்கொயர்ட் வேல்யூங்கிறது தேவையே இல்லை. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நீங்கள் இந்த எக்ஸ் பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறதுலே பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் எக்ஸ் பிளஸ் 3 இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 3ன்னு இருக்குது. அப்போ இதுவும் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக எதுவுமே ரிஸ்க் எடுக்காமல் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபார்மட் பாருங்க, இது இந்த XY ஈக்குவல் டு LCM இன்ட்டு HF இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஒன் வேணா பார்க்கலாம். ஸோ இந்த LCM இன்ட்டு HFல இந்த ஃபார்முலாங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னாடியே நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். இப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுக்காம இந்த மாதிரி லெட்டர் கொடுத்துருப்பாங்க பாருங்க, MN என்பன 2 எண்கள். அப்போ நம்ம XYன்னு ஃபார்முலா வச்சிருக்கிறது 2 நம்பர் தான். அவங்க XY இப்போ என்ன சொல்லிட்டாங்க, MNன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அவற்றின் LCM வேல்யூ டேஷ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட HF என்னன்னா HF எண்கனே சொல்லிட்டாங்க.
mnோட ஹச்எஃப் என்னன்னா ஹச்எஃப்னே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஒரே ஒரு சேஞ்சஸ் தான், xyங்கிறப்பெல்லாம் mnன்னு வச்சுக்கணும், எப்பயும் போல எல்சிஎம் இன்ட்டு ஹச்எஃப். ஓகே, அவங்க என்ன கேள்வி இருக்காங்க, எல்சிஎம்மோட வேல்யூ தான் டேஷ்னு கேட்டிருக்காங்க. அப்போ எல்சிஎம் வேணும் அப்படின்னா இந்த ஹச்எஃப் வேல்யூ இந்த சைடு டிவைடில் கொண்டு வந்துடலாமா? அப்போது mn டிவைடட் பை ஹச்எஃப், ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறையா டைம் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதை ஆக்சுவலாக நல்லா கவனிங்க. இரு எண்களின் மீசிமா ஆனது மீபோகாவின் 6 மடங்கு. அப்போது நம்ம ஹச்எஃப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஓகே இது 6 மடங்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்சிஎம்ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, ஹச்எஃப் விட 6 மடங்கு சொல்லிட்டாங்க. அடுத்து ஹச்எஃப் என்னன்னு சொல்லிட்டாங்கல்ல, மீபோகாங்கிறது 12ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்சிஎம்ங்கிறது என்ன இருக்கும், 12 இன்ட்டு 6 தான் இருக்கும். ஓகே, இங்கே ஹச்எஃப் என்னன்னு சொல்லிட்டாங்கல்ல, மற்றும் ஒரு எண் 36ன்னு சொல்லிட்டாங்க, மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மற்றொரு எண்ணுன்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா எப்பயும் போல இதே ஃபார்முலா தான். இப்போ xy = எல்சிஎம் இன்ட்டு ஹச்எஃப். எல்சிஎம் வேல்யூ ஹச்எஃப் வேல்யூ தெரியுது. 2 நம்பரில் ஒரு எண் கொடுத்துருக்காங்க, இன்னொரு எண் கேட்டிருக்காங்க. அப்போ எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது இங்கே நம்ம டிவைடில் நோட் பண்ணிடணும், எல்சிஎம் இன்ட்டு ஹச்எஃப் கீழே. அப்போ எல்சிஎம் வேல்யூ என்ன, 12 இன்ட்டு 6 இன்ட்டு ஹச்எஃப் வேல்யூ என்ன, அவங்க கொடுத்துருக்க 12 டிவைடட் பை இங்கே ஒரு எண் 36. நீங்கள் இதில் இந்த எல்சிஎம் வேல்யூ 12 6 மல்டிபிள் பண்ணி வைக்கணும்னு அவசியமே இல்லை, அது தேவையில்லாத வேலை, அதை அப்படியே நீங்கள் வச்சுருங்க. இப்போ அடிச்சு கொடுங்க, 1 6 6 6 6 36 1 6 6 2 6 12. அப்போ எதாண்டே மல்டிபிள் பண்ணணும், 12 2 மல்டிபிள் பண்ணாவே போதும். 12 இன்ட்டு 2 என்ன, 24. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இது மாதிரி தான் நிறையா கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நல்ல நம்பர் மட்டும் தான் மாறிக்கிட்டே இருக்கும், அழகாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகே, ஸோ ஹோம்ஒர்க் கொஸ்டின் உடனே நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் எப்பயுமே என்னோட வீடியோ பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் லேர்ன் பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் ஒரு ரஃப் நோட்டு பேனா ரெடியாக வச்சுருங்க. ஸோ நல்லா உடனே இங்கே அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது அதுதான் உங்களுக்கு குயிக்காக மைண்டில் நிற்கும், நல்லா நிலையாக நிற்கும். ஓகேவா, ஸோ இதை உடனே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்களில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இரு எண்ணின் மீபோவா மற்றும் மீசிமா மீபோமா 50 250. முதல் எண்ணை 2ஆல் வகுக்கும் போது ஈவு 50 எண்ணில் இரண்டாவது எண்ணை காண்க. இது முதல் எண்ணு டைரக்டா கொடுக்கல. இப்போ எந்த நம்பரை 2ஆல் வகுத்தா நமக்கு 50ங்கிற ஈவு கிடைக்கும், 100ங்கிறத 2ஆல் வகுத்தா தானே நம்மளுக்கு 50ங்கிறதே கிடைக்கும். அப்ப அந்த முதல் எண் என்ன, முதல் எண் ஃபர்ஸ்ட் நம்பரு 100. மற்றபடி மற்றது எல்லாமே அப்படியே இருக்குல்ல, எல்சிஎம் ஹச்எஃப். அப்போ நோட் பண்ணுங்க, மேலே எல்சிஎம் வேல்யூ ஹச்எஃப் வேல்யூ நீங்கள் மாற்றி நோட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50 × 250 மேலே வரும், 100ங்கிற கீழே வரும். இதை சிம்பிளை பண்ணால் அந்த 2வது நம்பர் கிடச்சிரும். 1 50 50 2 50 100. ஸோ 1 2 125 2 250. ஸோ 125 தான் அந்த 2வது நம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இரு பெருக்கப்பலன் 3672 மற்றும் அவைகளின் மீசிமா மற்றும் மீபோவா முறையை 612 மற்றும் 6 ஆகும். அவ்வெண்களில் ஒரு எண் 36 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 எண்களோட பெருக்கப்பலன் இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் நம்ம இதை யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம எப்பயும் போல இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க ஃபார்மெட் என்ன, எல்சிஎம்மும் கொடுத்துட்டாங்க ஹச்எஃப்பும் கொடுத்துட்டாங்க, ஒரு எண் கொடுத்துட்டு மற்றொரு எண் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா எல்சிஎம்ஏ ஹச்எஃப்ஐ மல்டிபிளில் மேலே நோட் பண்ணணும், ஒரு எண்ணை கீழே நோட் பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணுங்க, 1 6 6 6 6 36 1 6 6 இங்கேயும் 1 6 6 பேலன்ஸ் இந்த 1 இருக்குல்ல அது 6 அடங்காது, 0 நோட் பண்ணு. 12ல் 2 டைம்ஸ் இருக்கு, அப்போ 102 அப்படிங்கிறதான கிடைச்சிருக்கு. 102 தான் அது மற்ற நம்பர். ஓகே, அப்போ பெருக்குத்தொகை நம்ம இங்கே பயன்படுத்தணும் அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இரு எண்களின் மீசீரு மதிப்பு அவ்விரு எண்களின் மீ பெரு மதிப்பின் 12 மடங்காகும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அதோட மீச்சிறு மதிப்பு அப்படின்னா எல்சிஎம் வேல்யூ. ஓகே, எல்சிஎம் அப்படிங்கிறது மீ பெரு மதிப்புன்னா ஹச்எஃப், இந்த ஹச்எஃபோட 12 மடங்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ எல்சிஎம் அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹச்எஃபோட 12 மடங்கு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ 12ஆல் மல்டிபிள் பண்ணிடணும். இதில் ஹச்எஃப் வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும், ஹச்எஃப் வேல்யூ எக்ஸ்ன்னு இருக்கும்,
எல்சிஎம் வேல்யூ என்ன இருக்கும்? இந்த ஹெச்எஃப் எக்ஸுங்கிறதுல 12 டைம் இருக்கும். அப்போ 12xன்னு இருக்கும். புரிஞ்சா? அப்போ எல்சிஎம் என்ன, ஹெச்எஃப் என்னன்ட்டு. அடுத்த பாயிண்ட் கவனிங்க. ரெண்டு எண்களோட அந்த மீச்சிறு மதிப்பு மற்றும் மீப்பெரு மதிப்போட கூட்டுத்தொகை. அவங்க எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் ஓட கூட்டுத்தொகை சொல்லியிருக்காங்க. ஓகே, 403. அப்போ இங்கே எல்சிஎம் பிளஸ் ஹெச்எஃப் இதோட வேல்யூ தான் 403. இப்போ நான் அதுல இருந்து அவங்க ஒரு எண்ணு கொடுத்துட்டு மற்றொரு எண்ணு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா தனியா எல்சிஎம் ஹெச்எஃப் என்ன வரும் அப்படிங்கிறத இங்க நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இங்க நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? ஹெச்எஃப் வேல்யூ எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோமா? அப்போ எக்ஸ் இங்க ஹெச்எஃப் பல எக்ஸ் நோட் பண்ணிருங்க, எல்சிஎம் பல 12x நோட் பண்ணிருங்க. இது ரெண்டையும் கூட்டுனா நம்மளுக்கு 403 கிடைக்கும். இப்போ 12x பிளஸ் 1x இருக்குல்ல, அப்போ 13x. 13xோட வேல்யூ தான் 403. இதை நீங்க அடிச்சு கொடுக்கலாம். 1 13 13 3 13 39, பேலன்ஸ் 1 வருமா? 13 1. அப்ப அந்த x வேல்யூ 31. நம்ம xங்கிறது என்ன வச்சிருக்கோம்? ஹெச்எஃப் தானே வச்சிருக்கோம். அப்போ ஹெச்எஃப் வேல்யூ 31. அப்ப எல்சிஎம் வேல்யூ என்ன? 12 × 31. இதை நீங்க மல்டிபிளாம் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சிருங்க. இப்போ அவங்க ஒரு எண் 93 கொடுத்துட்டாங்கல்ல, நம்ம ஆல்ரெடி எல்சிஎம் ஹெச்எஃப்லாம் பார்த்துட்டோம்ல. ஸோ அதை நீங்க மல்டிபிள் பண்ணுங்க. 12 × 31 எல்சிஎம், 31 மட்டும் ஹெச்எஃப் டிவைடட் பை ஒரு எண். ஒரு எண் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 93 கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணா அந்த மற்றொரு எண் கிடைச்சிரும். அழகா அடிச்சு கொடுத்துடலாம்ல. 31 31 3 31 93. அடுத்து 1 3 3, இங்க 4 3 12. அப்போ 4 × 31 நமக்கு தேவையான ஆன்சர். 1 4 4 முன்னாங்க 12, 124. 124 எங்க இருக்கு? ஆப்ஷன் பி ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி பல்லுறுப்புக்கோவை அப்படிங்கிற கான்செப்ட்ல கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இதையும் ஈஸியா இந்த ஃபார்மேட்ல ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இங்க என்ன சொல்லிட்டாங்க? மீப்போவா, அதாவது ஹெச்எஃப் வேல்யூ எக்ஸ் பிளஸ் 1 கொடுத்துட்டாங்க. மீப்போமா எல்சிஎம் வேல்யூ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 கொடுத்துட்டாங்க. ஒரு பல்லுறுப்புக்கோவை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 கொடுத்துட்டு மற்றொன்றை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கேயும் நம்ம அதே போலதான், அதாவது ஒரு வேல்யூ கொடுத்து இன்னொன்று கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் ஹெச்எஃப் மல்டிபிள்ல நோட் பண்ணேன்னு சொல்லியிருந்தா. இப்போ எக்ஸ் பிளஸ் 1ங்கிறது ஹெச்எஃப், எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1ங்கிறது எல்சிஎம். இதை ரெண்டு நம்ம மல்டிப்ளை நம்ம நோட் பண்ணிடலாம். டிவைடட் பை அந்த ஒரு நம்பர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இப்போ நம்ம எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1ங்கிறத எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 நோட் பண்ணலாமா? மைனஸ் 1 ஸ்கொயர் நோட் பண்ணலாமா? அப்போ அது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர் சேர்ந்தது ஏ. ஓகேவா? ஸோ அப்போ நல்லா நோட் பண்ணுங்க. எக்ஸ் பிளஸ் 1, அடுத்தது இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 மாறும். அதாவது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இப்போ எது காமனா இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 காமனா இருக்கு. ரிமைனிங் இருக்க டேர்ம் தான் நமக்கு தேவையான ஆன்சர். அப்போ எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இதே சேம் ஃபார்மேட் தான் அவங்க அதுலேயே பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 6 கொடுப்பாங்க. இங்கே எக்ஸ் பவர் 4 பதிலா எக்ஸ் பவர் 6 கொடுத்துருப்பாங்க. இங்கே எக்ஸ் கியூப் பிளஸ் 1 கொடுத்துருப்பாங்க. அப்போ அழகா நம்ம இதே ஃபார்மேட்ல நம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்க அதே தானே ரெண்டு பல்லுறுப்புக்கோவை. அதோட எல்சிஎம் வேல்யூ ஹெச்எஃப் வேல்யூ எக்ஸ் பிளஸ் 1, எல்சிஎம் வேல்யூ எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஒரு பல்லுறுப்புக்கோவை எக்ஸ் கியூப் பிளஸ் 1. அப்போ இங்க இதுக்குள்ள என்ன ஆகும்? எப்படி பிரிக்கலாம்? எக்ஸ் கியூப் மைனஸ் 1 ஆகும், எக்ஸ் கியூப் பிளஸ் 1 ஆகும் நம்ம பிரிக்கலாம். அப்ப கீழே இருக்க அந்த ஒரு பல்லுறுப்புக்கோவையோட வேல்யூ இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும். மீதி இருக்க டேர்ம் தான் எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் கியூப் மைனஸ் 1. அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அழகா இதே ஃபார்மேட்டை நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் கவனிங்க. கோப்ரைம் நம்பர், சார்பகா எண்கள். இப்போ சார்பகா எண்கள்னாவே அதோட ஹெச்எஃப் வேல்யூ என்ன இருக்கும்? ஹெச்எஃப் வேல்யூ 1 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஹெச்எஃப் வேல்யூ 1 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ அந்த ஹெச்எஃப் வேல்யூ 1ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். இது ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட்லேயே நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். அதே போல இதை எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க? இரு எண்களின் ஹெச்எஃப் வேல்யூ மீப்போவா மதிப்பு 1னா அந்த எண்களை எவ்வாறு நம்ம அழைப்போம் அப்படின்னா சார்பகா எண்கள். ஸோ இதுதான் கரெக்டானது. பகா எண்கள்ங்கிறது கிடையாது, சார்பகா எண்கள். ஓகேவா? அடுத்தது ஒன்றுக்கொன்று பகா எண்களான இரண்டு எண்களின் பெருக்குத்தொகை 35 எனில் அவ்விரு எண்களோட மீச்சிறு பொதுமடங்கு. அதாவது பகா எண்களோட பெருக்கு தொகை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த பெருக்கு தொகையும் எல்சிஎம் வேல்யூ தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சமந்தான்.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகா எண்களோட ஹெச்எஃப் வேல்யூ என்ன, இது ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் டைமே நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே. ஹெச்எஃப் வேல்யூ 1. இப்போ நம்ம ஃபார்முலா என்ன, XY = LCM × HF அப்படின்னு நம்ம ஃபார்முலா பார்க்குறோம். HF வேல்யூ 1 அப்படின்னா இந்த இடத்துல 1 வரும், தேவையில்லை இந்த HF வேல்யூ. அப்போ எல்சிஎம்மும் 2 எண்களோட பெருக்குத்தொகையும் தான். அப்போ பெருக்குத்தொகை 35னா அதோட எல்சிஎம் வேல்யூ 35 தான். ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதே ஃபார்முலாவே நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே சார்பகா எண்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ சார்பகா எண்கள் அப்படின்னாவே ஹெச்எஃப் வேல்யூ 1ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எல்சிஎம் வேல்யூ 5005ன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு எண் 65 கொடுத்துருக்காங்க, மற்றொரு எண். அப்போ இங்கே மற்றொரு எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். அந்த 5005 65ஆல் டிவைட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் 5ஆல் நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 1001ன்னு வரும். இங்கே 5 5 5 15. அப்போ 1001 நம்ம 13ஆல் நம்ம சிம்பிளை பண்ணணும். இப்போ 100ன்னு எடுத்துக்கோங்க. 100ல் எத்தனை 13 இருக்குது? இப்போ 7 டைம் பார்த்தீங்க அப்படின்னா 91ன்னு வரும். இதுக்கு மேலே 8ன்னு போயிட்டோம் அப்படின்னா 100க்கு மேலே போயிடும். அப்போ 7 தானே ஆரம்பிக்கணும். அப்போ ஆப்ஷனில் கவனிச்சுன்னா ஆப்ஷன் டி மட்டும்தான் 7ல் ஆரம்பிக்குது. ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றுள் எந்த ஒரு ஜோடி எண்கள் சார்பகா எண்கள் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம கவனமாக ஒர்க் அவுட் பண்ணணும். அதே டயத்தில் இதோட ஹெச்எஃப் என்ன வரணும், 1ன்னு வரணும். இப்போ 16 62மே ஈவன் நம்பர். அப்போ ஹெச்எஃப் 1 விட 2ன்னு கூட அதிகமாக வரும் தானே. அப்போ இது சார்பகா எண்கள் வராது. அதே போல் ஆப்ஷன் சி கவனிங்க, 21 35 ரெண்டுமே 7ஆல் டிவைட் ஆகும் தானே. அப்போ இதுவும் சார்பகா எண்கள் ஜோடி வராது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்ன அப்படின்னா ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டி மட்டும். அதுவும் ஆப்ஷன் பி கூட நம்மளுக்கு டவுட் வராது. ஏன் அப்படின்னா 18ங்கிறது ஒரு ஒரு நம்பர் இருக்கு, அது 6ஆல் இல்லை 3ஆல் டிவைட் ஆகும். 25ங்கிறது 5ஆலலாம் டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ரெண்டுமே சேர்ந்து காமனாக டிவைட் ஆகிறது இதில் தான் ஹெச்எஃப் வேல்யூ 1ன்னு வரும். எதுவுமே காமனாக வேற நம்பரால் டிவைட் ஆகாது, 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். இதுதான் சார்பகா எண்கள். சார் அப்போ ஆப்ஷன் டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 23ஆலே கூட 92ங்கிறது டிவைட் ஆகும். இப்போ பாருங்க 23 நீங்கள் 4ன்னு வச்சா கூட அது கூட ஆன்சர் 92 தான். அப்போ 23ஆலே மேக்ஸிமம் டிவைட் ஆகுது. இதில் ஹெச்எஃப் 1ன்னு வரல, அதோட அதிகமாக வருது. அப்போ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்க, லெட்டர்ஸ் அப்படிங்கிறதுல இப்போ இதுக்கு முன்னால் நம்ம நம்பர்ஸ்லாம் பார்த்துருப்போம். இப்போ இதுலேயே லெட்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ XY அதோட எல்சிஎம் வேல்யூ இசட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ XYயோட ஹெச்எஃப் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், XY = LCM × HF இதான் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்போ கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. XY அந்த 2 நம்பரே கொடுத்துட்டாங்க. அப்போ XYனே வச்சுக்கிறேன். எல்சிஎம் வேல்யூ இசட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், இசட்னே சப்ஸ்டிட் பண்ணுவோம். அவங்க HF வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்போ HF இந்த சைடு நான் வச்சுக்கிறேன், இந்த இசட் வேல்யூ இந்த சைடு நான் டிவைடில் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும், XY / Zன்னு வரும். இதுதான் இதோட HF வேல்யூ. எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. இது அதுக்கான சரியான ஆன்சர். அதே போல் இங்கே நல்லா கவனிங்க, இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஒரு லாஜிக் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். கவனிங்க, ஏ மற்றும் பியோட மீப்பொது மடங்கு ஏ. ஓகேவா, இப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கோ அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்த மாதிரி தான், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல பார்த்த மாதிரி தான். என்ன அப்படின்னா ஏபிங்கிற 2 நம்பர் இருந்துச்சுன்னா அதுல எது எல்சிஎம்மா வருதோ அதான். இப்போ ஏபியில் எது பெரிய நம்பர், எது எல்சிஎம்மா வந்ததோ அதுதான் பெரிய நம்பர். இப்போ பாருங்க, இப்போ 6 3 இதுல எல்சிஎம் வேல்யூ 6 நம்ம சொல்லுவோம். அப்ப எது பெரிய நம்பர் அதானே வந்திருக்கு, அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ பி மற்றும் சி இதோட எல்சிஎம் வேல்யூ பின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ பியில சிலையும் கம்பேர் பண்ணும்போது எது எல்சிஎம் வந்திருக்கு, பி தான் எல்சிஎம் வந்திருக்குன்னா பிசியில் பி தான் பெருசு. ஓகேவா, அடுத்தது என்ன இருந்தால் சி மற்றும் ஏயின் மீப்போமா என்ன. இப்போ அடுத்தது அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஏக்கும் சிக்கும் எது எல்சிஎம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துருந்தோம், எது பெரிய நம்பர் அதான் எல்சிஎம் வந்துச்சுன்னு பார்த்தோம்ல. இந்த கண்டிஷன்லயே சியை விட ஏ பெரிய நம்பர் தெரிஞ்சுச்சு. அப்போ இந்த ஏவும் சீனையும் பார்த்தோம்னா எல்சிஎம் எது பெரிய நம்பர் அதானே வரும், ஏ தான் வரும். அவசரப்பட்டு சி நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா, அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, நல்லா தெளிவாக அதை நோட் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் கான்செப்ட்ல எது பெரிய நம்பர், அவங்க கொடுத்துருக்க 2 நம்பர்ல எது பெருசோ அதுதான் வரும். ஓகேவா, இந்த கான்செப்ட் புரிஞ்சுங்களா. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் கவனிங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த XY கான்செப்ட் தான். ஏபி என்கிற மீப்போமா சி எனில்
ஏபியோட மீப்போவா என்ன? அப்போ இந்த ஏபியோட இந்த எல்சிஎம் வேல்யூ டிவைடில் வரும். அப்போ ஏபி பை சி, இதுதான் அதற்கான ஆன்சர். ஓகே, இப்போ இங்கே நீங்கள் கவனிங்க, இனிமேல் கொஞ்சம் உங்களுக்கு யோசிக்கிற அளவுக்குலாம் இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க. நல்லா கவனிங்க, இதுவே குரூப் 4 கொஸ்டின் தான். இப்போ பி மற்றும் கியூயின் மீ பெரு பொது வகுத்து எக்ஸ். இப்போ ரெண்டு நம்பர் என்னன்னு சொல்லிட்டாங்க, பி சொல்லிட்டாங்க, அடுத்து கியூன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ரெண்டு நம்பரோட ஹெச்எஃப் வேல்யூ எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஹெச்எஃப் வேல்யூவை எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து கியூக்கு வந்துட்டு எக்ஸ்ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கியூக்கு பதிலாக எக்ஸ்ஒய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இன்ட்டு பி அப்படின்னு இருக்கட்டும். ஓகேவா, இப்போ இதோட எல்சிஎம் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க, இதோட எல்சிஎம் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஹெச்எஃப் வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ நம்ம ஃபார்முலா என்ன பண்ணுவோம், ரெண்டு எண்களோட பெருக்கு தொகை ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஃப். இப்போ எல்சிஎம் வேல்யூ கேள்வி கேட்டிருக்காங்க, ஹெச்எஃப் வேல்யூ எக்ஸ்ன்னு இருக்குது, அப்போ எக்ஸ்ன்னு கொடுத்துடலாம். இப்போ நம்ம எதை கேன்சல் பண்ணலாம், இங்கே இந்த சைடு இருக்க எக்ஸும் இந்த சைடு இருக்க எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ பி ஒய்ன்னு இருக்கும், இந்த சைடு எல்சிஎம் மட்டும் இருக்குமா, அப்போ எல்சிஎம் வேல்யூ என்ன வந்திருக்கு, பி ஒய்ன்னு தானே வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் டி பி ஒய் தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அழகாக அவங்க கொடுத்துருக்க நம்பரவே கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இது இப்போ ரீசெண்டாக 2024 குரூப் 4ல் கேட்டிருந்தது. ஓகேவா? ஸோ நல்லா தெளிவாக கவனிங்க. இந்த கொஸ்டினை பாருங்க, ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் m/n என்னும் வீதத்தில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பியின் மீப்போமா எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இப்போ ஏபி இந்தது வேற நம்பர். ஓகே, அதை சிம்பிளை பண்ணும்போது ஒரு ரேஷியோ கிடைக்குமா, அதுதான் m/n கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க, அதாவது 6ம் 4ன்னு கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுதான் அந்த ஏபி, நல்லா கவனிக்கணும், நம்பர் வந்து ஏபி. இப்போ இதை ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 6:4, இதான் வந்து m/n அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 3:2ன்னு கிடைக்குமா. இந்த 3:2 தான் m/n. புரிஞ்சுங்களா? இப்போ அவங்க கொடுத்துருக்கிறதுல இப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க அந்த ஏபியோட எல்சிஎம் வேல்யூ இங்கே 6, 4, அதோட எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 12 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க, கொடுத்துருக்கிறதுல அந்த காம்பினேஷனில், இவங்க கொடுத்துருக்க காம்பினேஷனில் எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் 12 கிடைக்கும், இதை மட்டும் நீங்கள் யோசிங்க, ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. இப்போ ஏன்னு கொடுத்துருக்காங்களா, நம்ம எம்முங்கிறது என்னன்னு வச்சுருக்கோம், எம்முங்கிறது 3ன்னு வச்சுருக்கோம். ஓகே, 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன 6ன்னு வச்சுருக்கோம். அப்போ இது 18ன்னு வருது. அப்போ இது வராது, ஆப்ஷன் ஏ வராது. அதே போல் என்பின்னு இருக்குது, எண் வந்து எத்தனை 2. ஓகே, இன்ட்டு பியோட வேல்யூ 4 இருந்தாங்க, 8 தான் வருது, 12 வரலை. அதே போல் எம் வேல்யூ 3, பி வேல்யூ 4. இப்போ இது முன்னாங்க 12ன்னு கிடைக்குதா, இதெல்லாம் நம்ம எல்சிஎம்ங்கிறதை கண்டுபிடிச்சிருந்தோம். அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். எதுவுமே கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. சார் நீங்கள் மெத்தட் செக் பண்ணவே இல்லை, செக் பண்ண அவசியமே இல்லை, ஏன்னா இன்னொரு 12ல் வராது, ஒரு கொஸ்டினுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும். அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? ஸோ அழகாக ரிஸ்க் எடுக்காமல் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ இதுவும் அவங்க கொடுத்து இப்போ 2024ல் கேட்டிருந்த கொஸ்டின் தான், நல்லா கவனிங்க. பி மற்றும் கியூ இவற்றின் மீப்பெரு பொது வகுத்து எக்ஸ், மேலும் p/q = 1:x எனில் பி மற்றும் கியூ இவற்றின் மீப்பெரு பொது மடங்கு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. இதில் பி மற்றும் கியூ இந்த நம்பர் தான் வந்து PQ அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ PQன்னே நோட் பண்ணிக்கலாம். அவற்றோட மீப்பெரு பொது வகுத்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு நம்பரோட ஹெச்எஃப் வேல்யூ என்ன எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த p/qங்கிறது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 1:xன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நீங்கள் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நம்பரை ரேஷியோவில் கொடுத்தாங்கன்னா, இப்போது ஒரு p/qோட 3:4 கொடுத்தாங்கன்னா அந்த வேல்யூ எப்படி நோட் பண்ணுவோம், இதோட எக்ஸ் மல்டிபிள் பண்ணுமா, 3x 4x இதானே. அதே போல தான் இங்கேயும் நம்ம இந்த வேல்யூ எக்ஸால் மல்டிபிள் பண்ணணும். இங்கே முதல்ல எக்ஸால் மல்டிபிள் பண்ணுவோம், ரெண்டாவது ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸை மல்டிபிள் பண்ணால் விட்டுறக்கூடாது, காமனாக எக்ஸால் மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன வரும், பியோட வேல்யூ 1xன்னு வரும். ஓகே, ஒரு எக்ஸ் தான். அதே போல் கியூவோட வேல்யூ என்ன x² வரும். இந்த PQ இதோட வேல்யூ x(x²) இதுதான் வேல்யூ. ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுவோம். ஃபார்முலா என்ன வரும், இப்போ எப்பயும் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்ன, xy = அதாவது xyங்கிறது ரெண்டு நம்பர், அதை நம்ம PQ
Q நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதோட வேல்யூ என்ன? LCM இன்ட்டு HCF வேல்யூ. ஒவ்வொன்றும் கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்க. Pக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும், Qக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? LCM வேல்யூ அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, HCF வேல்யூ அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்கல்ல, HCF வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே எக்ஸு. இப்போ எது கேன்சல் ஆகும்? இந்த எக்ஸும் இந்த எக்ஸுமே கேன்சல் ஆகிடும். அப்போ LCMோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி எக்ஸ் ஸ்கொயர் தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுங்களா? ஸோ அப்போ லெட்டர் கான்செப்டில் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் அழகாக ஏதாவது ஒரு நம்பரை மைண்டில் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம், அல்லது எப்பயும் போல நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு ரெகுலர் சேஞ்சஸை நீங்கள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, புரிஞ்சா? ஸோ இந்த நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் நல்லா தெளிவாக பார்க்கும்போது எல்லாம் கிளியர் ஆயிரும். உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இதே லெட்டர் கான்செப்டில் லாஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் கவனிச்சிங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். பி என்பது ஒரு பகா எண் எனில் பி மற்றும் P+1 ஆகிய எண்களுக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பகா எண் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கனாவே இதோட HCF 1 தான். அப்போ எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா டைரெக்டாக இந்த 2 நம்பர் அவங்களே சொல்லிட்டாங்க. பின்னு ஒரு நம்பர் சொல்லிட்டாங்க, P+1 இன்னொரு நம்பர் சொல்லிட்டாங்க, 2 மல்டிபிள் பண்ணுறது அது. அப்போ P இன்ட்டு P+1 தான் எல்சிஎம்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எம் மற்றும் என் ஆகிய இரு எண்கள் மீப்போவா மற்றும் மீசிமா ஆனது 6 மற்றும் 210. அதாவது HCF வேல்யூ என்ன சொல்றாங்க? HCF வேல்யூ 6ன்னு சொல்லிட்டாங்க. எல்சிஎம் வேல்யூ 210 மென்ஷன் பண்ணிட்டாங்க. M+N இதோட வேல்யூ 72 சொல்லியிருக்காங்க. இப்போ சம்மந்தமே இல்லாமல் 2 எண்களோட கூடுதல்ட்டு 72 கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா M1/M + 1/M + 1/N இதை தான் கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் நம்பர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். என்னென்னா அதாவது 1/M + 1/N இதுக்கு கீழே வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் அந்த M தான் எல்சிஎம். ஓகே, மேலே என்ன ஆகும்? அப்படியே கிராஸாக மாறுமா? N+Mன்னு மாறும். இதவே நீங்கள் என்ன பண்ணலாம்? M+Nன்னே வச்சுக்கலாம், கீழே Mn வச்சுக்கலாம், Mnன்னே வச்சுக்கலாம். M+N 72 சொல்லியிருக்காங்களா? அப்போ மேலே 72ன்னு வரும். கீழே நீங்கள் கவனிச்சிங்கன்னா Mn நம்மளுக்கு Mnோட வேல்யூ தெரியாது. ஆனால் ஃபார்முலா என்ன? XY = LCM × HCF. அந்த XY போல தான் Mn கொடுத்துருக்காங்க. LCM HCF மல்டிபிள் பண்ணிடலாம்ல. அப்போ 6ஐயும் 210 மல்டிபிள் பண்ணிடலாம். அதை மல்டிபிள் கண்டிஷனில் வைங்க, மல்டிபிள் பண்ணாதீங்க. இப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா 1/6 இங்கேயும் 1/6 12ன்னு வரும். அடுத்தது 4ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 4ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா சாரி 3ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 3×12 3×21. ஓகே, அப்போ 4/70ன்னு இருக்கும். இதையும் நம்ம 2ஆல் அடிச்சு கொடுத்தா 2/35ன்னு இருக்கும். ஸோ 2/35 தான் அதற்கான ஆன்சர். இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாதுல்ல. ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் டைப் பாருங்க. ஸ்கொயர் நம்பர் அப்படிங்கிற வர்க்க எண் காண்க அப்படின்னு கேள்வி வைப்பாங்க. 6, 12 மற்றும் 18 ஆகிய எண்கள் வகுப்படும் சிறிய வர்க்க எண் எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் 2 விஷயத்தை கவனிக்கணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா வர்க்க எண் தானே கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வர்க்க எண்ங்கிறத கவனிச்சுக்கணும். வர்க்க எண் இல்லைன்னா நம்ம அதை பற்றி யோசிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ வர்க்க எண் 4மே வர்க்க எண் இருக்கட்டும், அல்லது ஏதாவது 2 வர்க்க எண் இருக்கலாம், அல்லது ஏதாவது 3 வர்க்க எண் கூட இருக்கலாம். அதில் எது சிறிய வர்க்க எண்ணோ அதுலேருந்து தான் நீங்கள் யோசிக்கணும். இப்போ இங்கே கவனிங்க 6, 12, 18 தான். ஆனால் வர்க்க எண்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா சிறிய நம்பர் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது சிறிய நம்பர்? 36ங்கிற சின்ன நம்பர் தானே. இதுலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதில் ஒருவேளை வரல அப்படின்னா தான் அடுத்த சின்ன நம்பரை நீங்கள் யோசிக்கணும். இப்போ 36 வந்து 6, 12, 18 எல்லா மடங்களையும் வந்துட்டு வரும் தானே. 6ஓட மடங்களையும் 36 வரும், 12ஓட மடங்களையும் 36 வரும், 18ஓடலையும் 36 வரும் தானே. அப்போ இதுதான் இதற்கான ஆன்சர். வேற எதை பற்றி நம்ம யோசிக்கணும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கேயும் சூப்பரான ஒரு லாஜிக் இருக்கு. 6, 9 மற்றும் 15ஆல் வகுப்படும் மிகச்சிறிய வர்க்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மிகச்சிறிய வர்க்க எண் அப்படின்னா இப்போ ஆப்ஷனில் கவனிச்சிங்க அப்படின்னா எல்லாமே வர்க்க எண்ணா கிடையாது. 800ங்கிறது வர்க்க எண் கிடையாது. அப்போ இதை பற்றி யோசிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். வர்க்க எண் வந்து அது 6ஆல் வகுப்படணும், 9ஆல் வகுப்படணும், 15ஆல் வகுப்படணும். இப்போ நீங்கள் 9 எடுத்துக்கோங்க. 9ஓட மேஜிக் ரூலை நம்ம யூஸ் பண்ணலாம். 9ஓட டிவிசபிள் ரூல் கொடுத்துருக்க நம்பரோட கூடுதல் 9 வந்தால் மட்டும்தான் அது 9ஆல் டிவைட் ஆகும். இங்கே பாருங்க கூடுதல் 1 மட்டும்தான் வரும்னா 1 0 0 அப்போ 1 தானே. ஓகேவா? அடுத்து 4 0 0ங்கிற போது 4 தான் இதோட கூடுதல். அப்போ இதுவும் வராது. 9 மட்டும்தான்
இதை கூட்டினா 9 வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஈஸியாக எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் இங்கே நீங்கள் கவனிங்க, எந்த மிகச்சிறிய எண்ணால் 10,985 வகுக்க ஈவு ஆனது ஒரு முழு வர்க்க எண் ஆகும். ஆக்சுவலாக இந்த 10, 9, 8, 5 கொடுத்துருக்க ஆப்ஷனில் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணி வரும் பாருங்க, அந்த வேல்யூ ஒரு வர்க்க எண்ணா, அதுதான் கேள்வி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க, 55. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நீங்கள் 5ஆலே கூட நீங்கள் அடிச்சு கொடுத்தா 11 வரும். இங்கே 2, அடுத்து 1, பேலன்ஸ் எத்தனை 4, 48 அப்படின்னா 9, 5, 45, பேலன்ஸ் 3, 7ன்னு வருது. அடுத்து 11 அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டைம் மட்டும்தான் வரும். ஓகேவா, மீதி என்ன வரும், மீதி 9 வரும். 99 அப்படின்னா 9 டைம், மீதி 7ன்னு வருதுல. அப்போ இங்கே முழுசாக அது டிவைட் ஆகலைல, அப்போ 55ங்கிறது டிவைடே ஆகலை, வர்க்க எண்ணும் கிடைக்காது. அப்போ இதே நம்பரை நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து இந்த 65ஆல் டிவைட் பண்ணுறோம். 65 டிவைட் பண்ணும்போது பாருங்கள், இப்போ 5ஆல் அடிச்சு கொடுத்தா 1, 3ன்னு கிடைக்கும். இங்கே 2, 1, பேலன்ஸ் 4, 48 அப்படின்னா 9, அதுக்கப்புறம் 7. அப்போ அடுத்து நம்ம 13ஆல் தான் நம்ம டிவைட் பண்ணி ஆகணும். நல்லா கவனிங்க, 13, 21ல் ஒரே ஒரு 13 இருக்குது. நல்லா கவனிங்க, 21ல் ஒரே ஒரு 13. அப்போ 21ல் 13 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 8. 89ன்னு இருக்கா, 89ல் எத்தனை 13 இருக்குன்னு பாருங்கள். இப்போ இன்கேஸ் 6 அப்படின்னா 60, இது ஒரு 18, 78ன்னு வரும். இன்கேஸ் 7 அப்படின்னு எடுத்துங்க. இப்போ 6ன்னு பாருங்கள், வர 8, பேலன்ஸ் 1, ஒரு 6, 1, 7, 78. இதுக்கு மேலே 7 டைம் போணுச்சு அப்படின்னா அது 89க்கு மேலேயே போயிடும், 91ன்னு போயிடும். அப்போது 6 டைம்ஸும் வருது. ஓகே, 89ல் 78 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இங்கே 1, 1. அடுத்து இந்த லாஸ்ட்டில் இருக்க 7, 117 நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 13 இன்ட்டு 3ஓட 9 மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு லாஸ்ட்டில் 7 வரும். அப்போது 13 இன்ட்டு 9 பார்த்தீங்க அப்படின்னா 117. அப்போ முழுசாக டிவைட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 169ங்கிறதும் ஒரு வர்க்க எண்ணு தான். வர்க்க எண் எதோட வர்க்க, சாரி, 169ங்கிறது 13ஓட வர்க்க எண். ஓகே, 13 ஸ்கொயர் பண்ணால் 169. அப்போ இந்த 65ங்கிற நம்பரை டிவைட் பண்ணும்போது நமக்கு அது டிவைட் பண்ணும்போது ஒரு முழு வர்க்க எண் கிடச்சிருச்சு. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எந்த சிறிய எண்ணுடன் 3ஐ கூட்டினால் அது 10, 12, 14 மற்றும் 16 வகுப்படும். இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா எந்த சிறிய எண்ணுடன் 3ஐ கூட்டினால் மென்ஷன் பண்ணலாங்களே. அப்போ ஆப்ஷனில் எல்லாத்தையும் 3 கூட்டிருங்க. ஃபர்ஸ்ட்டு 3 கூட்டினா 1, 6, 8, 3ன்னு இருக்கும். ஓகேவா, இதையும் நீங்கள் 3ஆல் கூட்டினீங்க அப்படின்னா 1, 7, 0, 0ன்னு வரும். ஓகேவா, அதுக்கு அடுத்தது இந்த நம்பரை 3ஆல் கூட்டியாச்சு அப்படின்னா 1, 6, 8, 0ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் நம்ம 3ஆல் ஆட் பண்ணிடணும். அப்போ 1, 6, 7, 3ன்னு இருக்குது. இப்போ எல்லாத்தையும் 3ஆல் நம்ம ஆட் பண்ணிட்டோம்ல. இப்போ அவங்க கொடுத்துருக்க நம்பரால் எது வகுப்படுங்கிறத நம்ம கவனிக்கிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு நம்பர் 10ஆல் வகுப்படணும் அப்படின்னா லாஸ்ட்டில் 0ல் முடியணுமா. அப்போ ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டியும் வராது. மீதி 2 தான் நம்ம யோசிக்கணும். இப்போ அடுத்ததில் நல்லா கவனிங்க, 12 அப்படின்னு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கோங்க. அதாவது 4 இன்ட்டு 3ன்னு பிரிச்சுக்கோங்க. அப்போ 4ஓட டிவிசபிள் ரூல், 3ஓட டிவிசபிள் ரூல் இது அப்ளை ஆகணும். இது அப்ளை ஆனால் மட்டும்தான் அந்த நம்பர் 12ஆலையும் டிவைட் ஆகணும். இப்போ 3ஓட டிவிசபிள் ரூல் என்ன, அந்த கொடுத்துருக்க நம்பரோட கூடுதல் 3ஆல் டிவைட் ஆகணும். இங்கே 1 + 7 என்ன 8ன்னு வரும்ல, 8 வந்து 3 டிவைட் பண்ணுமா. அப்போ இதுவும் வராது. அப்போ எதையுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமல் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஏன்னா 3, அதாவது 3 கேன்சல் ஆயிடுச்சு, இது 1 மட்டும்தான் இருக்குது. இதுதான் அதற்கான ஆன்சர். சார் 1, 6, 8, 0 3ஆல் டிவைட் ஆகுமா. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 1 + 6, 7, 7 + 8, 15, 15 3ஆல் டிவைட் ஆகும் தானே. அப்போது இதுதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அந்த டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணுற சம்மந்தமாக நிறையா ஷார்ட்கட்டு, நிறையா வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க தெளிவாக பாருங்கள். அடுத்து இந்த லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தமாக கொஸ்டின் கேட்பாங்க. இதில் 2 டைப் இருக்குது. அதாவது எங்கே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், எங்கே ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 4 மீட்டர் ஆகிய அளவுகளை கொண்ட கயிறின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் என்ன. அதாவது
சமமாக அளக்க சம அளவிலான அதிகபட்ச நீளம் சமமாக பிரிக்கக்கூடியது இந்த மாதிரி வார்த்தையில் வந்துச்சு அப்படின்னாவே அங்கே நீங்கள் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதிகபட்ச நீளம், சமமான நீளம், இந்த மாதிரி சமமாக பிரிக்கக்கூடியது, சமமாக அளக்கக்கூடியது, இந்த மாதிரி கான்செப்ட் வந்தாவே ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இந்த நம்பருக்கு எல்லாத்துலேயுமே. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன, யூனிட் வேறு இருக்குது, சென்டிமீட்டர் மீட்டர் கலந்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்தையுமே இப்போ 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர், இதை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணணும். அப்போ மொதல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர்னா 1 மீட்டர் போல் நம்ம 100 சென்டிமீட்டர் நோட் பண்ணிடுவோம். அப்போ 120 சென்டிமீட்டர் மாறிடுமா. அதே போல் இங்கே 3 மீட்டர் இருக்குது, 3 மீட்டர்னா 300 சென்டிமீட்டர் ப்ளஸ் 60, அப்போ 360 சென்டிமீட்டர். லாஸ்ட் 4 மீட்டர் அப்படின்னா 400 சென்டிமீட்டர். ஓகேவா, இதுதான். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நம்பருக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காமனாக எந்த நம்பர் டிவைட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 10ஆலே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10ஆல் டிவைட் பண்ணால் 12, 36, 40ன்னு இருக்கும். இந்த நம்பரை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 4ஆல் டிவைட் பண்ணால் 3, இங்கே 9ன்னு வரும், இங்கே 10ன்னு வரும். இப்போ இதுக்கப்புறம் எந்த நம்பருமே 3மே சேர்த்து ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதோட முடிச்சுக்கலாம். அப்போது ஹச்சிஎஃப் வேல்யூ என்ன, 40ன்னு இருக்கா, 10 × 4 40, ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா, அதே போல தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் நல்லா கவனிச்சவே போதும். 80 லிட்டர், 100 லிட்டர், 120 லிட்டரை அளக்கக்கூடிய அதிகபட்ச கொள்ளளவு அப்படின்னாவே இந்த நம்பருக்குலாம் ஹச்சிஎஃப் பார்க்கணும். ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 லிட்டர் அப்படிங்கிறதா வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான். ஓகே, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே இதுதான். ஓகே, இந்த 175, 235, அதாவது அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவை, இந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் இந்த 3 நம்பருக்கான ஹச்சிஎஃப் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் ரொம்ப சிம்பிளானது என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிறதுலே 175ங்கிறது சின்ன நம்பர், இதை நீங்கள் 2ஆல் 3ஆல் இதெல்லாம் டிவைட் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் எந்த நம்பர் வருதுங்கிறத பாருங்கள். அதுதான் இதுக்கான ஈஸியான மெத்தட். நீங்கள் டானாவத்தில் நீங்கள் நோட் பண்ணாலும் சரி, ஆர் இந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் சரி. ஓகேவா, இப்போ இதுக்கு அடுத்து எங்கே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இந்த மாதிரி ஏபிசி என்ற 3 நபர்கள் ஒரே புள்ளியில் ஒரே திசையில் மற்றும் ஒரே நேரத்தில் வட்டமாக உள்ள விளையாட்டு திடலில் ஓடுகின்றனர். அதில் ஏ என்பவர் 252 நொடிகளிலும், பி 308 நொடிகள்லையும், சி 198 நொடிகள்லையும் திரளை சுற்றுகிறார்கள். அவர்கள் மூவரும் எப்போது கிளம்பிய இடத்தில் சந்திப்பார்கள். இந்த மாதிரி கிளம்பிய இடத்தில் ஒன்றாக சந்திப்பார்கள், ஒன்றாக ஒலிக்கும், ஒன்றாக எரியும். இந்த மாதிரி கான்செப்டில் அந்த ஒன்றாக எப்போ சந்திப்பாங்க இந்த மாதிரி கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னாவே அங்கே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா? அப்போ இங்கே நம்ம என்ன எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், 252, 308, 198 இந்த நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் டானாவத்தில் நீங்கள் நோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டானாவத்தில் நோட் பண்ணோம் அப்படின்னா இப்போ 252, 308, அதுக்கு அடுத்தது 198. இதுக்கு நம்ம 2ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ 1, 2, இங்கே 6ன்னு வரும். அடுத்து இங்கே 1, 5, 4ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 9, 9ன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா 2ஆலே நம்ம டிவைட் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 6, 3ன்னு கிடைக்கும். இங்கே 7, 7ன்னு கிடைக்கும். அடுத்தது 9, 9ன்னு கிடைக்கும். இப்போ இந்த நம்பர்லாம் நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணால் 2, 1. இங்கே டிவைட் பண்ண முடியாது, 77 அப்படியே நோட் பண்ணிடலாம். இங்கே 3, 3ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த நம்பரை நம்ம 7ஆல் டிவைட் பண்ணலாம். 7ஆல் டிவைட் பண்ணால் 7 21, 11 7 77, 33 அப்படியே தான் வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 3ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1, இங்கே 11, இங்கே 11ங்கிறது வந்துடும். இதுக்கு மேலே நம்ம டிவைட் பண்ண முடியாது. நீங்கள் இங்கே 11ஆல் டிவைட் பண்ண நினச்சாலும் அப்படியே 1, 1ங்கிற நோட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இந்த நம்பர் தான் நம்மளுக்கு தேவையான எல்சிஎம் வேல்யூ. மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஃபாஸ்ட்டாக மல்டிபிள் பண்ணுங்கள். 2, 4, 4, 12, 12 × 7, 12 × 7 என்ன, 70, 84ன்னு கிடைக்கும். 84 × 3, 84 × 3 நாங்கள் 12க்கு 2 பேலன்ஸ் 1, மொத்தம் 24, 1, 25. இதை தான் நம்ம 11ஆல் மல்டிபிள் பண்ணோம். 11ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள். 252 பக்கத்தில் இப்போ ஒரு நம்பர் தள்ளி போட்டுருங்க. 2, 7, 7, 2 இதுதான் இதற்கான எல்சிஎம். இதெல்லாமே என்ன, வினாடிகள். அவங்க என்ன கொடுத்துருக்க நம்பர்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, நொடிகள் தானே கொடுத்துருக்காங்க.
அப்போ கிடச்சிருக்க ஆன்சரும் வினாடி. ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள் நிமிடமும் வினாடியும் கலந்து. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் கிடச்சிருக்க ஆன்சரை 60ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ ரொம்ப சிம்பிளானது தான். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 277 எடுத்துக்கோங்க. 277க்குள்ளே எத்தனை 60 இருக்குது? இப்போ நீங்கள் 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 240ன்னு கிடைக்குமா? 6 24 240ன்னு கிடைக்கும். 240 அப்படின்னா 4 டைம்ஸ் வந்திருக்கு. 277ல் 240 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 37. 37ல் இந்த 2 மட்டும் சேர்த்துருங்க, 372. இப்போ இந்த 372ல் எத்தனை 60 இருக்குன்னு பாருங்கள். 6 36. அப்போ அதாவது 60 × 6 360ன்னு போயிடும். அப்போ 6 டைம்ஸ் வருதா? 6 டைம். மீதி எத்தனை வரும்? 12ன்னு வரும். அப்போது 46 நிமிடம் 12 வினாடி. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். 46 நிமிடம் 12 வினாடி ஆப்ஷன் டியில் இருக்குது. இதான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ அவங்க கொடுத்துருக்க நம்பரை பொறுத்து நம்மளுக்கு கரெக்டாக அதை மாடிஃபை பண்ணணும். பொதுவாக இந்த மாதிரி கொஸ்டினில், அதாவது லைஃப் மேத்தமெட்டிக் கொஸ்டினில் மொத்தம் வந்து ஒரு 3 டைப் இருக்கும். மொதல் டைப் என்னென்னா இதுதான். என்னென்னா அவங்க கொடுத்துருக்க நம்பர்லேருந்து டைரெக்டாக நம்ம எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சிடுறது. ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு அந்த கண்டுபிடிக்கிற ஆன்சரே கூட இப்போ ஒருவேளை ஆப்ஷனில் இந்த 2772 வினாடி அப்படின்னு கூட கொடுத்து முடிச்சுருவாங்க. ஆப்ஷனே எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லை. ரெண்டாவது டைப்னா இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிச்சலேருந்து ஆப்ஷன் நம்ம மாற்றணும். மூணாவது டைப் என்னன்னா அவங்க ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. இப்போ காலையில் 1 ஒழிச்சிருந்துருக்கு, அதுக்கப்புறம் இப்போ 1 ஒழிக்குன்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்க டைமிங்கில் இருந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அடுத்து எப்போ அடிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் அந்த மாடலில் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ கூட ரீசெண்டாக 2024 கொஸ்டினே இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. பாருங்கள், காலையில் 5 மணிக்கு எப்போயும் 1 ஒழிச்சிருக்கு ஒரு 4 அலைபேசி. ஓகே, அது ஒவ்வொரு டைம் எப்போ அடிக்குது? 5 நிமிஷத்தில் ஒரு டைம், ரெண்டாவது வந்து 20 நிமிஷத்தில் ஒரு டைம், மூணாவது பார்த்தோம்னா 25 நிமிஷத்தில் ஒரு டைம், நாலாவது 30 நிமிஷத்தில் ஒரு டைம். அப்போ மீண்டு எப்போது 1 ஒழிக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிடணும். எல்லாமே நிமிடம் தானே, அப்போ கிடைக்கக்கூடிய ஆன்சரும் நிமிடம் தான். ஓகேவா? இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இப்போ இதில் நீங்கள் பெரிய நம்பர்லேருந்து பார்க்குறதாலும் பார்த்துக்கலாம். ஆர் இப்போ இங்கே 15 அப்படின்னா 5 அப்படின்னு பாருங்கள். 3 4 5 6. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் 2ஆலே சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா 3 2 5 3. மறுபடியும் இது 3ஆல் தான் நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ 1 2 5 1. இப்போ இருக்கிற நம்பர் என்ன பண்ணுவோம்? 2 10. ஓகே, 10 × 3 30. 30 × 2 60. 60 × 5 60 × 5 300. ஓகேவா? இப்போ 300 நம்ம என்ன பண்ணணும்? ஹவர்ஸாக மாற்றணும். அப்படின்னா டிவைடில் 60 மாற்றணும். ஏன்னா இங்கே மணி தான் ஆப்ஷனில் இருக்குது. அப்போ 60 டிவைட் பண்ணுவோம். ஒரு 60 60 5 60 300. அப்போ 5 மணி நேரத்துக்கு ஒரு டைம் 1 அடிக்கும். அப்போ காலையில் 5 மணிக்கு 1 அடிச்சிருக்கா, அதுக்கப்புறம் என்ன? இப்போ காலையில் 5 மணிக்கு அப்புறம் அடுத்த 5 மணி நேரங்கிறது காலையில் 10. ஓகேவா? ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மாலை 10ன்னு கூட கொடுப்பாங்க. ஸோ கரெக்டாக காலையா மாலையாங்கிறத கவனித்து நோட் பண்ணிடணும். ஓகேவா? இந்த மாதிரி மாடலில் தான் உங்களுக்கு லைஃப் மேத்ஸு இந்த 2 கொஸ்டின் இருக்கும். ஒரு சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்குலாம் வந்து இந்த இதில் கரெக்டாக வினாடி நிமிடம் எல்லாத்தையும் கரெக்டாக சேஞ்ச் பண்ணுற அளவுக்குலாம் இருக்கும். ஸோ இதை நல்லா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் டைப் பாருங்கள், ரீசனிங் மெத்தடில் கேள்வி வைப்பாங்க. இதுதான் இப்போ ரீசெண்டாக கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி இதெல்லாம் வந்து நம்பர், இந்த மாதிரி நம்பர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க கேட்குற அடுத்தது தான் கரெக்டாக கவனிக்கணும். மீப்போவா கேட்குறாங்க. எந்த நம்பருக்கு, அதாவது எந்த லெட்டருக்கு ஐக்கும் எக்ஸுக்கும் மீப்போவா கண்டுபிடிக்கணும். அதே போல் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எதுக்கு? சிபி அப்படிங்கிற அந்த நம்பர் கூட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் அதோட ரேஷியோ பார்க்கணும். புரிஞ்சுங்களா? இப்போ பாருங்கள், ஹச்எஃப் கண்டுபிடிக்கணும். எந்த நம்பருக்கு? ஐங்கிறது. ஐ வந்து 9. எக்ஸ் அப்படிங்கிறது 24. XY Z சொல்லுவோம் 24. இதோட ஹச்எஃப் வேல்யூ என்ன வரும்? 3 அப்படிங்கிறதா வரும். ஓகே, ஸோ இது டாடாவத்தில் போட்டாலும் சரி, யார் மணக்கிழக்க கண்டுபிடிச்சாலும் சரி. அடுத்தது எல்சிஎம் வேல்யூ. சி அப்படிங்கிறது 3வது லெட்டர். பி அப்படிங்கிறது என்ன? ஓபி அப்படின்னா 16வது லெட்டர். இப்போ இது 3, இது 2க்கும் எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். 8 பேலன்ஸ் 1 ஒரு 3 48. இப்போ இது 2க்கான, இந்த 3க்கும் 48க்கான
ஹச்சிஎஃப் தான் நம்ம பார்க்கணும். சார் ரேஷியோ தான் பார்க்கணும். 1:3 இங்கேயும் 1:3 பேலன்ஸ் 1 18னா 6 18. அப்போ 1:16 தான் நமக்கு தேவையான ஆன்சர். புரிஞ்சா? அப்போ எவ்வளோ ஒர்க்கு அவங்க கொடுத்துருக்க நம்பர்ல இருந்து அவங்க கேட்டிருக்க நம்பருக்கான லெட்டருக்கான கரெக்டான நம்பரையும் கண்டுபிடிக்கணும், அதுக்குரிய அவங்க கேள்வி கேட்டிருக்க எல்சிஎம் ஹச்சிஎஃபையும் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ரேஷியோவையும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு கொஸ்டின் இருக்கும், அதையும் பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள், 2024 குரூப் 4ல் கேட்டிருந்தது. போன வருஷம் குரூப் 4ல் பாருங்கள், ரீசனிங் கான்செப்ட் தான். ஏபிசி இதெல்லாம் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, ஹச்சிஎஃபின் எல்சிஎம் காண்க மீசிமா காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹச்சிஎஃப் அப்படிங்கிறது ஹச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிக்கிறது கிடையாது. ஹச் அப்படிங்கிற லெட்டரோட நம்பர் என்ன, சி அப்படிங்கிற லெட்டரோட நம்பர் என்ன, எஃப் அப்படிங்கிற லெட்டரோட நம்பர் என்ன, அதோட எல்சிஎம் வேல்யூ என்ன, அதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளவு யோசித்துருக்காங்கன்னு பாருங்க. கமா போட்டிருப்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரிஜினலாக ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா டாட் வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டாட்னு இருக்கும். இதுதான் வந்து இவங்க ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கமா கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளவு நுணுக்கமாக அவங்க வந்து பார்த்துருக்காண்டு. இப்போ ஹச் அப்படிங்கிறது என்ன, அதோட பொசிஷன் பாருங்கள். இப்போ HI அப்படின்னு வரும். அப்போ ஹச் அப்படிங்கிறது 8வது லெட்டர். ஓகேவா? ஸோ நல்லா கவனமாக நோட் பண்ணிக்கணும். HIJK அப்படின்னு இருக்கும். EZT அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரிக்கு மூலயமா ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன EZT அப்படின்னா EJTY. ஓகேவா? இ அப்படிங்கிறது 5வது லெட்டர், ஜேங்கிறது 10வது லெட்டர், ஓ 15வது லெட்டர், டி 20வது லெட்டர், ஒய்ங்கிறது 25வது லெட்டர். இதுக்கு நியரஸ்டாக வர்றது என்னவோ, இப்போ HI அப்படிங்கிறம்போது ஜேக்கு முன்னாடி ஐ இருக்கும் 9, அதுக்கு முன்னாடி ஹச் இருக்கும் 8. சிங்கிறது 3வது லெட்டர், எஃப் அப்படிங்கிறது 6வது லெட்டர். ஓகே, இதுக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எல்சிஎம் பார்த்தோம்னா என்ன வரும், 24 அப்படிங்கிற நம்பர் வருமா. 24ங்கிறது 8ஓட மடங்கில் வரும், 3ஓட மடங்கில் வரும், 6ஓட மடங்கில் வரும். ஓகேவா? 24 தான் இதற்கான எல்சிஎம். இப்போ அதையும் அவங்க டைரெக்டாக ஆன்சர் கேட்கல. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு 24 தான் இதோட ஹச்சிஎஃப் அப்படிங்கிறது தெரியும். எது வந்து சமம் இல்லைன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்க, மீசிமாங்கிறது எதற்கு சமம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 24ன்ட்டு இப்போ எக்ஸுங்கிற லெட்டர் வந்து 24வது பொசிஷன் தானே, இதுவும் சரி. இப்போ இ அப்படிங்கிறது 5வது லெட்டர், எஸ் அப்படிங்கிற 19வது லெட்டர். இதை நீங்கள் கூட்டினா 24 கிடைக்கும், இதுவும் கரெக்டு. ஓகே, அதே போல் இங்கே பாருங்க, ஏங்கிறது 1வது பொசிஷன் ப்ளஸ் சிங்கிற 3வது பொசிஷன் ப்ளஸ் ஹச்சுங்கிற 8வது பொசிஷன். இதை கூட்டுனா 12 வருமே தவிர 24 வராது. அப்போது அவங்க கேட்டிருக்கிறதுக்கு சமம் இல்லைங்கிறதுக்கு இதுதான் இதற்கான ஆன்சர். அதே இது நீங்கள் இந்த கவனிங்க, ஆப்ஷன் டி, ஏங்கிற 1வது பொசிஷன், சிங்கிற 3வது பொசிஷன், ஹச்சுங்கிறது 8வது பொசிஷன். இது மல்டிபிள் கண்டிஷனில் இருக்குது. 3/24 கிடைக்கிது தானே. ஸோ அப்போ இது கரெக்டு. அவங்க கேட்டிருக்க சமம் இல்லைங்கிறதுக்கு ஆப்ஷன் சி தான் இருக்கான சரியான ஆன்சர். அப்போ எவ்வளவு நுணுக்கமாக இதை யோசிச்சிருக்காங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதே போல் தான் இந்த கொஸ்டினும் பாருங்கள். ஏபிசிக்கும் லெட்டர் அதே போல் லெட்டர் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கீழ்கண்டவற்றில் எது தவறு அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. நம்ம இவங்க கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுமே நம்ம செக் பண்ணணும். இப்போ இங்கே ரூட்டுக்குள்ளே நல்லா தெரியாமல் பார்த்துக்கோங்க. ஐ இருக்குது, எல் இருக்குது, மறுபடியும் எல் இருக்குது. இது ரூட்டுக்குள்ளே இருக்குது. எஃப் பவர் பின்னு இருக்குது. ஓகேவா? இப்போ எஃப் பவர் பின்னா எஃப்ங்கிறது 6, பிங்கிற 2, 6² வேல்யூ என்ன, 36 அப்படிங்கிறதான இருக்கும். இப்போ ரூட்டுக்குள்ளே பாருங்கள், ஐ அப்படிங்கிறது 9வது லெட்டர். ஓகேவா? எல் அப்படிங்கிறது எல் 12, அதே போல் இங்கேயும் 12. இதை ஈஸியாக நீங்கள் உள்ளெல்லாம் மல்டிபிள் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய நம்பரை மாற்றி நீங்கள் வர்க்கம் வந்து நீங்கள் எடுத்துட வேணாம். இப்போ 9 அப்படிங்கிறது 3 × 3 வச்சுக்கலாமா, உள்ளேயே 12 × 12. அப்போது ரூட்டுக்குள்ளே இப்படி இருக்குது. ரூட்டுக்கு வெளியில் வரும்போது 2 3 ஒரே ஒரு 3 வெளியில் எடுத்துக்கலாம். அதே போல் 2 12லேருந்து ஒரே ஒரு 12 எடுத்துக்கலாம். இந்த வேல்யூ 36 செக் பண்ணுங்கள். 3 × 12 36. அப்போ இது வந்து சரி. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது கரெக்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். அதே போல் ஆப்ஷன் பி பார்க்கணும். ஆப்ஷன் பி என்ன, ஹச்சிஎஃப் ஆஃப் JOY ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஜேங்கிறது என்ன 10, ஓங்கிறது 15, ஒய் அப்படிங்கிறது 20. இதோட ஹச்சிஎஃப் வேல்யூ 15 தானே, சாரி 5 தானே, ஈங்கிற லெட்டரும் 5 தானே. அப்போ 2வதும் கரெக்டு. ஓகே, அடுத்தது பாருங்கள், ரூட் ஒய்னா ரூட்டு ஒய்ங்கிறது 25வது பொசிஷன்
ப்ளஸ் ரூட் பி. பி அப்படிங்கிறது என்ன? இப்போ ஓபி அப்படின்னா ரூட் பிங்கிறது 16, பியோட வேல்யூ 16. இதோட வேல்யூ ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐங்கிறது என்ன? 9வது லெட்டரா? ரூட் 25 வெளியில் வந்தால் 5. அதே போல் ரூட் 16 வெளியில் வந்தால் 4. இப்போ இதையும் கூட்டினால் 9 = 9 தான் கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் சியும் கரெக்டு. மொதல் 3 ஆப்ஷன் கேட்டால் இருந்தால் கண்டிப்பாக 4வது ஆப்ஷன் தான் தவறு. அவங்க கேட்டிருக்கிறதுக்கு இதுதான் நம்ம ஆன்சருங்கிற சூஸ் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதை நீங்கள் செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த கே மதிப்பு காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக. இங்கே x² - 2x - 24 கொடுத்துருக்காங்க. அதே போல் இங்கே x² - kx - 6 கொடுத்துருக்காங்க. இதோட HCF வேல்யூ x - 6 கொடுத்து கேவோட மதிப்பு என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் ஒரு விஷயத்தை கவனிங்க, இங்களுக்கு நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு ஈக்குவேஷனையும் இந்த HCF மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இப்போ HCFல இருந்து x - 6 கொடுத்தாங்கன்னா இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ நம்ம நோட் பண்ணிடணும். எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? -6 இந்த சைட் போனுச்சுன்னா +6 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 6ன்ட்டு இந்த ஈக்குவேஷனை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ x² அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 6, 6² வேல்யூ என்ன? 36 மைனஸ் கே அப்படியே வச்சுக்கணும். எக்ஸுக்கு பதிலாக 6 அப்படின்னா 6kன்னு வரும். -6 = 0. ஓகேவா? இப்போது இந்த 36ல் இருந்து 6 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 30 மட்டும்தான். 30 - 6kன்னு இருக்கும் = 0. இப்போ இந்த -6k தான் ஈக்குவல் அந்த சைடு போய் ப்ளஸ்ன்னு மாறும். அப்போ 30 = 6kன்னு இருக்கும். இதில் இருந்து என்ன? 1 6 30. அப்போ கேவோட வேல்யூ என்ன? 5ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? இதே போல தான் அடுத்ததுமே வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின். இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இது நமக்கு தேவையே இல்லை. இந்த ஒரு ஃபார்மெட்டையும் இதோட மீப்பேவா x - 4ன்னு இருக்குது. அப்போ x - 4 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன? +4. அப்படியே ஆப்போசிட்டு. ஓகேவா? இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணி m வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் நம்பர் 3. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாவே எல்லாமே ரிமைண்டர் கான்செப்ட் தான். ரிமைண்டர் கான்செப்ட் ஆல்ரெடி நான் நிறையா வீடியோ கொடுத்துருக்கேன். நம்ம ஷார்ட்கட் வீடியோவில் 7 மாடல் ஒரே ஒரு ஷார்ட்கட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே சேம் ரிப்பீட்டடாகவே நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமைண்டர் என்ன வந்திருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் அழகாக நான் சொல்லிக் கொடுத்த அந்த வீடியோஸை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். இப்போ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதுவும் இப்போ நம்ம பார்த்த அதே மாடல் தான். x - 1ன்னு இருக்கா? இதில் வந்து எக்ஸோட வேல்யூ 1ன்ட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் ரிமைண்டர். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ இதுதான் அந்த இலக்க எண்கள் கேட்டாலும் இதே ட்ரிக்கு தான். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்ததுனால மறுபடியும் இதவே நான் ரிப்பீட் பண்ணல. அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ நான் கண்டிப்பாக இந்த 3 பார்ட்டு தெளிவாக புரிஞ்சுட்டேன் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த 6 டிஜிட்னு கேட்டிருந்தாலுமே கூட இங்கே கொடுத்துருக்க 3 நம்பரில் 36ங்கிறது 9ஓட மடங்கு தான். அப்போ 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம். இங்கே 9 கேன்சல் பண்ணால் மீதி 7 வருது. அப்போ இது 9ஓட மடங்கு வராது. இங்கேயும் 9 கேன்சல் பண்ணிட்டோம்னா 7 8 15ன்னு வருது. அப்போ இதுவும் 9ஓட மடங்கில் வராது. இங்கே எல்லாமே நம்ம 9ன்னு வந்தாலுமே கூட இங்கே ஆப்ஷன் கவனிச்சுன்னா 24ங்கிற நம்பர் 15ங்கிற நம்பர் வகுக்கணும் அப்படின்னா இப்போ 15ல் வகுக்கணும் அப்படின்னா லாஸ்ட்டில் 0வோ 5வோ இருக்கணும். ஆனால் இங்கே 9ன்னு இருந்ததில் அப்போ இதுவும் வராது. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான. இந்த மாதிரி ஈஸியாக நான் இந்த ட்ரிக் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ 5 இலக்க என்ன அப்படின்னு நீங்கள் கவனிச்சாலுமே கூட 54ங்கிறது 9ஓட மடங்கு தான். 36 9ஓட மடங்கு தான். அப்போ 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம். அப்போ அப்ளை பண்ணும்போது எல்லாத்தையுமே உள்ள கேன்சல் பண்ணுங்கள். 4 + 3 7, 7 + 2 9ன்னு வருது. மீதி 1 நிற்குதா? அப்போ இது 9ஓட மடங்கில் வராது. இங்கே 8 + 1 9, 3 + 6 இது 9 வருது. ஓகே, இப்போ இது 1. இப்போ அடுத்ததை கவனிங்க. 6 + 4 10, இது 11 வருது. அப்போ 9ஓட மடங்கில் வரலை.
இதை கேன்சல் பண்ணுறோம். மீதி 3 வந்து நிற்குது. அப்போ இதுவும் வராது. ஆப்ஷன் சி மட்டும் தான் இருக்கான சரியா. இந்த மாதிரி தான் நான் நிறையா ட்ரிக்லாம் வந்து இதில் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நல்லா தெளிவாக பாருங்கள். ஸோ இங்கே மீதி கொடுத்துருக்காங்கல்ல, மீதி கொடுத்து 5 இலக்க எண் கேள்வி எடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மீதி என்னவோ அது எல்லாத்துலேயும் மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிவிட்டு வர்ற நம்பருக்கு எப்பயும் போல் டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ 9 9 5 6ன்னு இருக்கும். ஆப்ஷன் சி கவனிச்சிங்கன்னா 9 9 9 5 8ன்னு இருக்கும். அடுத்ததில் கவனிச்சிங்கன்னா 9 9 9 6 0ன்னு இருக்கும். இப்போது இந்த நம்பரால் வகுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 எடுத்துக்கோங்க. 5ஆல் வகுப்பு பண்ணணும்னா லாஸ்ட்டு 0வோ அல்லது 5 இருக்கணும். ஆப்ஷன் பியும் சியும் வரல. அப்போ இந்த 2 தான் நம்ம செக் பண்ணணும். அதில் இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா 3ஓட டிவிசபிள் ரூல் எடுங்க. கொடுத்துருக்க எல்லா நம்பர் 3ஆல் டிவைட் ஆகணும். இப்போ 9 9 இதெல்லாம் வந்து 3ஆல் டிவைட் ஆகும். 7 வந்துட்டு 3ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இந்த நம்பர் வராது. இங்கே கவனிச்சிங்கன்னா எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதுக்கான ஆன்சர். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இது எல்லா இடத்துலையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நல்லா தெளிவாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு 3 பார்ட், அதாவது லாஸ்ட் டைம் சீரியஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல இந்த 3 பார்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருவீங்க. எல்சிஎம்ல எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட் செக்ஷன் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸு யாரும் இந்த மாதிரி மேக்ஸில் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும், நிறையா ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.